ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போனா லெஜெண்ட் ஆஃப் ஸ்கைலார்ட் எபிசோட் நம்பர் 12 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த அடியால் மேல கோவப்பட்ட நம்ம ஹீரோ அப்படியே பஞ்ச் பண்ணலாங்கிற மாதிரி அவன் பவர் யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். அந்த அட்டாக் பண்ண வரும்போது சடனா நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணிடுறான். புஷ் பண்ண மாதிரி அப்படியே புஷ்ன்னு போயிடுது. சுத்தி இருக்கவங்க என்ன நடக்குதுன்னு புரியாம இருந்தா அந்த பாடி கேட்டு என்ன நம்ம அட்டாக் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாம இருக்கான்னு பார்த்துட்டுனா நம்ம ஹீரோ ஐடென்டிட்டில வந்துருமே தெரியாம அட்டாக் பண்ணிட்டேனே யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மேனேஜர் என்ன பாச்சு இவருக்கு, அதுக்கு நம்ம ஹீரோன்னு எதுவுமே சொல்ல முடியாம இருக்காங்க. அப்ப இந்த இன்மாஸ்டர் இவன் உதவக்கரையா இருக்கான். என்ன நடக்குது, இவனை போய் நான் ஒரு பெரிய ஆள் நடிச்சுட்டு இவ்வளவுதான் பயந்துட்டேன், நம்ம ஒவ்வொரு திங்க் பண்ற போல இருக்குங்கிற மாதிரி லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்த பார்த்ததுக்கு அப்புறம் இந்த அடியாலு என்னையோட அட்டாக் பண்ண வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். அப்ப நம்ம ஹீரோ அப்படியே தள்ளி போய் ஓட ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரப்பாரு நம்ம இன்வெஸ்டர் தள்ளி விட்டுறான். அவன் காலை உடச்சு விட்டுறான். இவன் அப்ப ஏன்டா ஏன் காலை உடச்ச, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு சாரி மாஸ்டர்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் இந்த பைப்புல தான் காரணம் இவனை இன்னைக்கு சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கோவத்தோட உச்சிக்கு வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். நம்ம ஹீரோவும் அப்படியே ஓடி போயிட்டு இருக்கான். அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் அட்டாக் பண்ண விட்டு நம்ம ஹீரோ பாட்டு ஓடிட்டு இருக்கான். அங்க இருக்கிற பொருள் தான் பயங்கரமா டேமேஜ் ஆகுது. அங்க இருக்க வேல்யூபான திங்ஸ் எல்லாம் கீழே வந்துட்டு இருக்கு. அதை போட்டு இருக்கப்ப அந்த நோட்டு ரொம்ப வேல்யூபிள் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்க ஒரு பொருளை அட்டாக் பண்ண அந்த மாதிரி தடுக்கலாம். அந்த பொருளையும் உடச்சு விட்டு இவன் முடிவு உடச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கால் லைட்டை தட்டி விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மூஞ்சில ஒரு கிக்க விட்டு அப்படியே ஓடி போலாம் ட்ரை பண்ணலாம். அதை பார்த்ததுக்கப்புறம் எவ்வளவு தெரிந்த ஏமானி உதப்புங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி அட்டாக் பண்ண வரான். அப்ப நம்ம ஹீரோயின் தடுக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு வரான். இந்த ஆளு நம்ம ஹீரோயினை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த அடிகள் அப்படியே கீழே அந்த பஞ்சு வைக்கிறான். நம்ம ஹீரோயின் தள்ளி போய் உள்ள பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கரெக்டா வந்து ஹீரோயினை பிடிச்சிடறான். நான் என்ன சொன்னல தேவையில்லாம என்ன இன்வால்வ் ஆகுற, நான் அவங்களை எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் சொல்ல மாதிரி திரும்பி வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டா நம்ம ஹீரோயின் தள்ளி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோவம் கொண்ட அடியாலே உன்னை இன்னைக்கு சுத்தமா முடிக்கிற பவரை காட்டுங்கிற மாதிரி விண்டு ஃப்ளோருங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு ரொட்டேஷன் உள்ள அந்த இடத்துல பயங்கரமா இருக்கிற வேல்யூபான திங்ஸ் எல்லாம் உடஞ்சிட்டு இருக்கு. பயங்கரமான காத்து அடிச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி தலையில கை வச்சு என் பொருள்லாம் உடஞ்சு போச்சுங்கிற மாதிரி அப்ப இன்வெஸ்டே முட்டா போய் அவன் ஓடி போய் ரொம்ப நேரம் ஆச்சுடா. சொன்னதுக்கு அப்புறம் இந்த அடியால் அப்படியே நம்ம ஹீரோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இந்த அடியால் தள்ளி விட்டு நம்ம ஹீரோ பார்த்து ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ என் பவர் யூஸ் பண்ண முடியாத நிலைமையில நான் இந்த இடத்துல இருக்கிறேங்கிற மாதிரி ஒரு சண்டுக்குள்ள ஓடி போயிடலாம். அங்க ஒரு சின்ன பையன் நம்ம ஹீரோ மாஸ்க் போட்டு நிக்கிறான். அதை பார்த்தானே இந்த அடியால் லைட்டா பயந்துடுறான். அப்ப 3-4 பசங்க வராங்க. அப்ப இருக்கப்பறம் பயந்துட்டீங்களாங்கிற மாதிரி அந்த அடியால் தள்ளி விட்டு போறாங்க. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோ எங்க இருக்கானே தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணானா ஓடிட்டு இருந்தவன் திடீர்னு இன்னர் வேல்டுக்குள்ள போயிடறான். அங்க போயிட்டு அங்க இருக்கிற அவன்கிட்ட இருக்க ஆயுதம் ஆர்மர்ஸ் எல்லாத்தையுமே வெளில வர வைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான், ஃபர்ஸ்ட் இந்த மாஸ்க் எடுக்கிறங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மாஸ்க் வர வச்சு நம்ம ஹீரோ பாட்டுக்கு போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஹீரோட ஆர்மர் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேஷன் ஆகி நம்ம ஹீரோ உடம்புக்கு சுத்தி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப சண்டைக்கு நான் தயாரா இருக்கேன், இப்ப சண்டை போடலாங்கிற மாதிரி இன்னர் பெல்ட்ல இருந்து வெளில வந்துடுறான். இந்த அடியாலும் எங்கடா இருக்க, சீக்கிரமா வெளில வர இருக்கா, நான் வெயிட் பண்ண முடியாது இந்த மாதிரி அந்த இடத்துல கட்டிட்டு இருக்கான். பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ அந்த மாஸ்க போட்டு வந்து நிக்கிறான். அதை குறைச்சதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரான் அடியாது. அப்ப நம்ம ஹீரோ வெறும் கையால ஒரு அட்டாக் தடுக்கிறான். அந்த இடத்துல பயங்கரமான வைப்ரேஷன் எல்லாம் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்த காட்டுறாங்க. அது பெரிய மலை பிரதேசம் மாதிரி இருக்கு. சங்கிலியால போட்டு கட்டி வச்ச மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல யார் வர பார்த்தா அந்த க்ளோட் செட்டோட அந்த ட்ரோகி இருக்கால அந்த பைப்புல தான் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கா. அங்க ஒரு கல்லு மாதிரி இருக்கிற பார்த்ததுக்கு அப்புறம் அது பக்கத்துல வந்து ஒரு டோக்கன் மாதிரி இருக்கு. அதை எடுத்து அது மேல வைக்கிறான். அந்த இடத்துல ஒரு டோக்கன் வந்து ஆக்டிவேஷன் ஆகுற மாதிரி இருக்கு அந்த கல்லுல. அப்ப என்ன காட்டுறாங்கன்னா ஒரு பெரிய சங்கிலின்னு ஒண்ணு சொன்னோம்ல, அதே அந்த இடத்துல பயங்கரமா ஷேக் ஆயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு வண்டி மாதிரி ஒண்ணு வருது இவனை பக்கத்துல. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஏறி அந்த வண்டியில இவன் பாட்டுக்கு மேல போக ஆரம்பிக்கிறான். அப்ப இவன் வந்துட்டு வண்டி திடீர்னு ஆட ஆரம்பிக்கிறது. யாரும் சங்கிலி எல்லாம் ஆட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ரோகி என்ன சொல்றா, நான் யாருன்னு தெரியல, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க சிட்டு லீடரோட நான் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அங்க இருக்கிற சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அங்க இருக்கிற காவலர்கள்லாம் நீ யாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், உன்னோட பொசிஷனுக்குலாம் எங்க எல்டரை பார்க்கணும் ஆசைப்படுறியா என்ன, உன்னெல்லாம் ஈஸியாவே டிஸ்டர்ப் பண்ணிடுவோம் நாங்களே. இப்ப நீ எல்டரை பார்க்கணும் ஆசைப்படுறேன்னா அதுக்கு எங்க பர்மிஷன் வேணுமே, முன்ன மாதிரி அல்ல எப்படி உள்ள வர முடியும், அதுக்கு அந்த ரோகி எவ்வளவு தெரிஞ்ச என்கிட்ட எப்படி பேசுவேன் அப்படியாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காவலர்கள் என்ன பண்ண திரும்பி சங்கிலி ஆட்ட ஆரம்பிச்சிடானா. அப்ப இவனும் அந்த இடத்துல பயங்கரமா ஷேக்கி கீழே உள்ள ஒரு மாதிரி போயிட்டு இருக்கா. அந்த ரோகி அவளால காக்க பிடிக்க முடியல, விழு ஸ்டேஜுக்கு போயிடா. அப்ப இந்த ரோகி என்ன சொல்றேன், என்ன மன்னிச்சிருக்கேன், உங்கள்ட்ட இப்படி பேசுறதுக்கு தயவு செஞ்சு உங்க எல்டரை பார்க்கறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க, நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டு அவன் காவலாளிங்க உன்ன மாதிரி குப்பையெல்லாம் இந்த இடத்துக்குள்ள அலோவ் பண்ணுவோம் நினைச்சு என்ன சொல்லிட்டு அந்த சங்கிலியை திரும்பி ஆத்திட்டு இருக்காங்க. இந்த ரோகி கீழே உள்ள ஒரு மாதிரி போறான். ப்ளீஸ் என்ன பார்க்க அனுமதி கொடுங்க, ப்ளீஸ் என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை ரிப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப சடனா ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த எல்டர் இருக்கால அவனை உள்ள கூட்டுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இருக்கால அவனை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல பயங்கரமான இடமே புகஞ்சிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த அடியால அடிச்சு போட்டு அப்படியே தூரமா தள்ளி விட்டுறான் நம்ம ஹீரோ. அவனை எந்திரிச்சுட்டு என்ன செமையான அடியா இருக்கு, இந்த அடியை நான் பார்த்ததே இல்லை, உன் கூட பைட் பண்ண மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு.
அதை கேட்ட ஹீரோவும் எனக்கு ஒன்னும் அப்படி தோணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப இந்த அடிகள் என்ன சொல்றேன்னா, உனக்கு உண்மையா பயம் என்னங்கிற காட்டுல என் பவர் என்னன்னு பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் விண்டடைஞ்சிருக்குல்ல, அதை அந்த இடத்துல யூஸ் பண்ணி திரும்பி ரொட்டேஷன்ல போறான். அந்த இடத்துல பயங்கரமா இந்த இடத்துல விண்டடைஞ்சு ஃப்ளோ ஆயிட்டு இருக்கேன். அங்க இருக்கிற கற்கள் என்ன மரங்கள்ல இருந்து எல்லாமே இவனை சுத்தி வந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ பாட்டு இது போரிங்கா இருக்க போற, இந்த உலகத்துல என்ன எதுக்க யாருமே இல்ல, எவனை எடுத்து சேர்ந்தா கூட என்ன எடுக்க முடியாது சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரா. நம்ம ஹீரோ ஈஸியாவே இவன் மண்டையை பிடிச்சிருந்தான். இவனா இல்லன்னு எக்ஸ்ட்ரா அவனும் பாக்குறான். நம்ம ஹீரோ மண்டையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அவன் மண்டையை பிடிச்சி அப்படியே தூரமா தள்ளி விடுறான். க்ரௌட்ல அடிபட்டு கீழே விடுறான். அப்ப கூட இவன் அடங்கலையே, நான் இது இன்னும் முடியல, இது கவுண்டர்ல திரும்பி ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் திரும்பி அதிகப்படுத்திட்டு விண்டை ஃப்ளோ பண்ண வைக்கிறான். அந்த இடத்துல போன வாட்டி பண்ணறா, இந்த வாட்டி அதிகமாவே பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ லைட்டா கடுப்பாரு, யாராவன் தற்குறியா இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப திரும்பி வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண சொல்லிட்டு பக்கத்துல பின்னாலியா வந்தா நம்ம ஹீரோ ஈஸியாவே இவன் எங்க இருக்காங்க லொகேஷன் ட்ராக் பண்ணி அவன் திரும்பியும் அவன் மண்டையை பிடிச்சிருக்கான். மண்டையை பிடிச்சி சுத்து அப்படியே தூக்கி எறிறான் நம்ம ஹீரோ. இவனும் பறந்துகிட்டே போய் மரத்தோட இதெல்லாம் உடைச்சிட்டு ஒரு ரூப்பை உடைச்சிட்டு பயங்கரமா அடிபட்டு அந்த இடத்துல ஒரு செவுட்ல மோடி அப்படியே விழுவுறா கீழே. அப்ப இல்ல இதை ஒத்துக்க மாட்டேன் திரும்பி ட்ரை பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி நம்ம ஹீரோ கிட்ட வந்தா திரும்பி அடிச்சு தள்ளி விடுறா. இப்போ நான் எத்தனை வாட்டி அடிச்சாலும் திரும்பி நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்கான். நான் திரும்பி அட்டாக் பண்ண போறேன் சொல்லிட்டு செவுட்டுக்குள்ளதான் போய் மாட்டிக்கிறான். நம்ம ஹீரோ இவனை பறக்க விட்டு அடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ தூக்கி போட்டுல ஒரு மரத்துல போய் மோதிக்கிறான். அந்த மரத்துல இவன் மூஞ்சாடு அடிச்சுலாம் அந்த அளவுக்கு படிஞ்சு போயிடுது. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ இவனை பங்கமா அடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் திருப்பி அடிபட்ட நிலைமையில வந்து வா நம்ம திருப்பி சண்டை போடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கடுப்பா பார்த்துருக்கு திரும்பி அவன் விண்டி அடைச்சி அந்த இடத்துல யூஸ் பண்ணான். அப்ப நம்ம ஹீரோ இதுக்கு மேல போக கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் மண்டையை பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கேம் இதா முடிஞ்சிச்சுப்பா, இதுக்கப்புறம் ஆட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே ஒரு அடி அடிக்கிறான். அடிச்செல்லாம் அவன் மேல பறக்க வர மாதிரி நம்ம ஹீரோ மேல ஒரு பஞ்சை வச்சு அவனை மேல பறக்க வச்சிடறான். பறக்க வச்சுட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா அவன் பவரை யூஸ் பண்ணி ஒரு பயங்கரமான பஞ்சு வைக்கிறான். அந்த அட்டாக்கால இந்த பைப்புல ஆளே அப்கான் தான் பூமியோட அப்படியே ஒட்டி போன மாதிரி படுத்து கிடக்குறான். யாராவே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இன்னர் வேல்டுக்குள்ள போயிடறான். அங்க போனதுக்கு அப்புறம் நிறைய சூட் இருக்கு, அதை பார்த்துட்டு எமௌண்ட் சூட்டுங்க அதை எடுத்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை எடுத்து திரும்பி நம்ம ஹீரோ மாட்டிட்டு அப்படியே நார்மல் வேல்டுக்குள்ள வந்துடுறான். அங்க நம்ம ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணப்ப சாரி வேணும் மன்னிச்சுக்கோ, அந்த ஆர்மல் இருந்ததுதான் எல்லாமே எனக்கு ஸ்லோ மோஷன்ல தெரியுங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ட்ரோகி பைப்ல காட்டினா சாப்பிட்டுட்டு இருக்கான். அங்க இருக்க சிக்கன் பீஸ்ல எடுத்து அங்க இருக்கலாம் காட்டு தடமா சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப எல்டரை பார்க்க வரேன்னு சொன்னால அந்த எல்டர் என்ன சொல்றேன்னா, என்னப்பா முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தா க்ளோடு செட்டோட புது சீஃப் வேற என்ன பார்க்க வந்திருக்கா, அது சாடு மவுண்டனுக்கு தனியா. அதுக்கு இந்த ரோகி பைப்புல என்ன சொல்றேன்னா, உங்களை பார்க்க வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இதான் சரியான சமயம், உங்களுக்கே தெரியும்ல இங்க எங்க செட்ல யாருமே இல்ல. அதுவும் இல்லாம அந்த மாஸ்போர்ட்டை ஸ்கைலாடும் அந்த இடத்த விட்டு போயிட்டான். அதே சமயத்துல அந்த பொண்ணும் எங்க போனாலே தெரியல. இதான் நமக்கு சரியான சமயம், நீங்க இந்த டைமிங்ல வந்து அட்டாக் பண்ணீங்கன்னா இது பிரச்சனையும் இருக்காது, வந்து அட்டாக் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா க்ளோடுக்கு. அந்த ஒரு லீடர் சிரிச்சிட்டு இருக்காரு. சிரிச்சுட்டு அங்க இருக்கிற காட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வரீங்களாப்பா, இந்த பைப்ல வெளில தூக்கிடுறீங்க. அப்ப அந்த ட்ரோகி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அங்க இருக்கிற காட்ஸ் எல்லாமே இவனை மண்டி போட வச்சிருக்காங்க. அப்ப அந்த சோடிகான் லீடர் என்ன சொல்றான்னா, எவ்வளவு தைரியம் அப்படி என்கிட்ட போய் சொல்லி நான் எடுத்து கூட்டு போவேன். அந்த ஸ்கைலோட ஒரு ஐடென்டிட்டி இன்னும் வெளியே வரல. அதுவும் இல்லாம அவன் வெளில போயிட்டான்னு எப்படி உன்னால சொல்ல முடியும்? ஈஸியாலாம் அந்த இடத்த விட்டு அவன் போற ஆளு கிடையாது. அதே சமயத்துல நான் அந்த இடத்துக்கு வந்தேன்னா எனக்கான ட்ராப்பா இருக்கு, ஏன்னா சொந்த சொல்லு சூனியம் வச்சுக்க சொல்றியாங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப மேல கோவப்பட்டு இருக்க. நம்ம ஹீரோ மேல எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு, ஏன்னா நம்ம ஹீரோ பண்ண சம்பவம் அப்படியாச்சு. அவ்வளவு சீக்கிரம் நம்ம ஹீரோ டிஃபீட் பண்ண முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரு. மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த எபிசோட்ல வந்து சந்திக்கலாம். பாய். இது ஏஜே வாய்ஸ் ஓவர்.